தனி ஆளாக 300 ரன்கள். ஒருநாள் போட்டியில் புதிய சரித்திர உலக சாதனை செய்த இசான் கிசான். சேவாக், ரோஹித் சர்மா சாதனைகளை முந்தி நம்பர் 1 உலக சாதனை. இந்திய அணி குவித்த ரன்கள் மலை. அலறிய ஆப்கானிஸ்தான். ஆடிப்போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம். அதாவது தற்போது இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் விளையாடி வருகிறது. சமீபத்தில்தான் IPL தொடர் முடிந்திருந்தது. அப்படியாக IPL தொடர் முடிந்த உடனேயே இந்த ஆப்கானிஸ்தான் தொடருக்கு எதிராக களமிறங்கிவிட்டது இந்திய அணி. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணி ஒவ்வொரு போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணியை தாறுமாறாக துவம்சம் செய்து வருகிறது. அதிலும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டி என 2 ஃபார்மட்டில் விளையாடி வருகிறது இந்திய அணி. இந்த நிலையில்தான் சற்று முன் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வீரர் இசான் கிசான் செய்த உலக சாதனை என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர வைத்துள்ளது. ஆமாங்க, இப்படி ஒரு சாதனையை ஒரு பேட்ஸ்மேன் செய்ய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது என்பதுதான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் பதிலாகவும் இருக்கும். ஒட்டுமொத்த கிரிக்கெட் வல்லுநர்களின் பதிலாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ப முடியாத, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கான ஒரு சாதனையை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இசான் கிசான். இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 50 ஓவர் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்முடைய இசான் கிசான் பேட்டிங் செய்ய களமிறங்கியதிலிருந்து அதிரடியாக தொடங்கினார். அதுவும் இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு அனுப்பினார். அப்போதே தெரிந்துவிட்டது இன்றைய தினம் ஒரு முடிவோடு தான் இசான் கிசான் களமிறங்கி இருக்கிறார் என்று. அப்படி எதிர்பார்த்தது போலவே இந்த போட்டியில் முதல் பந்தை சிக்ஸருக்கு அனுப்பியது மட்டுமில்லாமல் இவர் விளையாடிய பெரும்பாலான பந்துகளை சிக்ஸர்கள், பவுண்டரிகள் என விளாசி தள்ளியிருந்தார் இசான் கிசான். அதே சமயம் ஒரு பக்கம் இசான் கிசான் மட்டுமே விக்கெட்டை இழக்காமல் அதிரடியாக விளையாடி வர, மறுபுறம் இந்திய அணியின் மற்ற விக்கெட்டுகள் என்பது விழுந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் இசான் கிசான் மட்டுமே அனைத்து பேட்ஸ்மேன்களுக்கும் சேர்த்து ரன்களை குவித்து வந்தார். ஒரு கட்டத்தில் 29 பந்துகளில் சதத்தை எட்டி சரித்திரம் படைத்த இவர் அதன் பிறகு 63 பந்தில் இரட்டை சதத்தையே தொட்டுவிட்டார். அப்படியானால் இவரது அதிரடி என்பது எந்தளவுக்கு இருக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சாதாரணமாக 63 பந்துகளில் சதம் அடித்தாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். ஆனால் அதே 63 பந்தில் இந்த போட்டியில் இரட்டை சதமே எடுத்திருந்தார் இசான் கிசான். ஆக இந்தளவுக்கான ஒரு அதிரடியை பார்த்ததே கிடையாது என்று ரசிகர்கள் வியப்பில் ஆழ்ந்தபோது அடுத்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருந்தார் இசான் கிசான். இந்த போட்டியில் அடுத்த 35 பந்தில் மற்றொரு சதத்தை எடுத்து மொத்தமாக 98 பந்துகளிலேயே முச்சதத்தை தொட்டுவிட்டார் இசான் கிசான். எப்படி ஒரு நாள் போட்டியில் ஒரு பேட்ஸ்மேன் தனி ஆளாக 300 ரன்களை தொட்டுவிட்டார், அதுவும் மிக மிக குறைவான பந்துகளில். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக முதல் முறையாக நம்முடைய சச்சின் டெண்டுல்கர் தான் தனி ஆளாக ஒருநாள் போட்டியில் 200 ரன்களை முதல் முறையாக தொட்டபோது அது வரலாறு பார்த்திடாத சரித்திர உலக சாதனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்த சில வருடங்களிலேயே நம்முடைய இசான் கிசான் 300 ரன்களை தொட்டு மிகப்பெரிய உலகமகா சரித்திர உலக சாதனையை படைத்திருக்கிறார். அதுவும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் முதல் முறையாக 200 ரன்களை தொட்டதும் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் தான். அதே போல முதல் முறையாக 300 ரன்களை தொட்டிருப்பதும் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் தான். ஆக என்னதான் கிரிக்கெட்டை கண்டுபிடித்தது இங்கிலாந்து நாடு என்று சொன்னாலும் கூட கிரிக்கெட்டில் சரித்திர சாதனைகளை படைத்து வருவது இந்தியாதான் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இதில் இசான் கிசானின் அதிரடி என்பது இன்னும் ஒருபடி அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பு 200 ரன்களை கடந்து ஒரு சில பேட்ஸ்மேன்கள் ஒருநாள் போட்டிகளில் ரன்களை குவித்திருக்கிறார்கள். ஆனால் அத்தகைய ரன்களை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட பேட்ஸ்மேன்கள் நிறைய பந்துகளை எதிர்கொண்டனர். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த போட்டியில் நம்முடைய இசான் கிசான் 300 ரன்களை எடுப்பதற்கு வெறும் 98 பந்துகளை மட்டுமே தான் எதிர்கொண்டிருக்கிறார். இதுவே மிகப்பெரிய உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 300 ரன்கள் எடுப்பதற்கு 1/3 பங்கு கூட இவர் பந்துகளை எதிர்கொள்ளவில்லை. 1/3 பங்கு என்று வைத்து கொண்டாலும் 100 பந்துகளையாவது இவர் எதிர்கொண்டிருக்க வேண்டும். அப்படியில்லாமல் வெறும் 98 பந்தில் முச்சதம் அடித்து ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட்டையும் அதிர வைத்திருக்கிறார். மேலும் இவரே 300 ரன்களை சாதாரணமாக அடித்திருக்கும் போது இதற்கு பிறகு இந்திய அணியில் மற்றொரு அதிரடி புயல் ஒன்று இருக்கிறது. அந்த அதிரடி புயல் 400 ரன்களை குவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் வெறும் 14 வயதில் தற்போது IPLலும் சரி இந்திய அணியிலும் சரி கலக்கு என கலக்கி வருபவர்தான் சூரியவன்சி. ஆக இவரின் அதிரடியும் இந்திய அணியில் தற்போது பேசுபொருளாக மாறி வருகிறது. அதுவும்
அதிகாரப்பூர்வ இந்திய அணியில் இவருக்கு இடம் கிடைக்கும் பட்சத்தில் இசான் கிசான் படைத்த இந்த 300 ரன்கள் சாதனையை அதிவிரைவாக சூரியவன்சி முறியடித்து விடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அபிஷேக் சர்மாவும் கூட இந்தளவுக்கு ரன்களை குவிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் இந்த 300 ரன்களை இசான் கிசான் அடிப்பதற்கு 27 சிக்சர்கள் வரையிலும் அடித்திருக்கிறார். அதேபோல 19 பவுண்டரிகள் வரை விளாசியிருந்தார். ஆக இந்தளவுக்கு சிக்சர்கள் பவுண்டரிகள் மூலமாக மட்டுமே 240 ரன்கள் வரை கிட்டத்தட்ட 240 ரன்கள் வரை குவித்துவிட்டார். அதனால்தான் குறைந்த பந்துகளில் இவரால் முச்சதத்தையும் தொட முடிந்தது. அதே சமயம் இந்த ஒரு போட்டியில் மொத்தமாக இந்திய அணி 479 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதாவது 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 479 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இசான் கிசானை தவிர மற்ற ஏதேனும் ஒரு பேட்ஸ்மேன் இந்த போட்டியில் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தாலே இந்திய அணியின் ஸ்கோர் 500 ரன்களை கடந்து ஏன் 600 ரன்கள் கூட சென்றிருக்கும். ஆனால் இசான் கிசானை தவிர இந்த போட்டியில் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் சொதப்பியிருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் இசான் கிசான் 300 ரன்கள் அடித்த போதும் கூட இந்திய அணியின் ஸ்கோர் 500 ரன்களை தொட முடியாமல் சென்றது. ஆனாலும் கூட இதில் இருக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னவென்றால் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்காததாலோ என்னவோதான் இசான் கிசான் இந்த போட்டியில் 300 ரன்களை அடிக்க முடிந்ததோ என்னவோங்க. ஆக மொத்தம் இந்த போட்டியில் 500 ரன்களை கடந்து இந்திய அணி மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் தனி ஆளாக சரித்திர உலக சாதனையை செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை இந்த போட்டியில் வெறும் 217 ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றது. அதுவும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இந்திய அணி இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அதே சமயம் இதற்கு முன்பு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகளிலும் இந்திய அணிதான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. அதுவும் இந்த போட்டி போலவே பிரம்மாண்ட ரன் வித்தியாசத்தில் தான் இந்திய அணி வெற்றி பெற்று வருகிறது. மேலும் பந்துவீச்சிலும் சிறப்பாக இருக்கிறது இந்திய அணி. அதே போல பேட்டிங்கிலும் நன்றாகவே இருக்கிறது. இந்த போட்டியில் மட்டும்தான் மற்ற பேட்ஸ்மேன்கள் சொதப்பி இருந்தார்களே தவிர இதற்கு முன்பு நடைபெற்ற மற்ற போட்டிகளில் பெரும்பாலான இந்திய பேட்ஸ்மேன்கள் சிறப்பாகவே விளையாடியிருந்தனர். அதிலும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடர் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தொடரில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த இருவரும் பங்கு பெறுகின்றனர். இவர்கள் டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த பிறகு ஒருநாள் போட்டிகளில் மட்டும்தான் விளையாடி வருகின்றனர். ஆகவே ஒருநாள் போட்டிகள் என்று வந்துவிட்டாலே சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி என்ட்ரி கொடுத்து விடுவார்கள். இவர்களின் ஆட்டத்தை பார்க்கவே இந்த ஒருநாள் போட்டி மீதான ஆர்வம் என்பது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் எகிறிவிடும். அதே சமயம் இந்த தொடரில் இசான் கிசான் உள்ளிட்ட அதிரடி பேட்ஸ்மேன்களும் இருக்கின்றனர். மேலும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான பயிற்சி ஆட்டங்களில் மட்டுமே இப்போது வரை சூரியவன்சி பங்கேற்று வருகிறார். ஆகவே இவரும் கூட ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டியில் பங்கு பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசி நேரத்தில் இந்திய அணியில் ஏதேனும் மாற்றம் அறிவிக்கப்பட்டு சூரியவன்சி இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக BCCI தரப்பிலிருந்து சில தகவல்கள் கசிந்து வருகிறது. ஆகவே இசான் கிசான், சூரியவன்சி என இளம் வீரர்கள் ஒரு பக்கம், அதேபோல ரோஹித் சர்மா, விராட் கோலி என சீனியர் வீரர்கள் ஒரு பக்கம் என இரண்டு தரப்பும் இந்திய அணியில் கலந்து விளையாடும் போது அதை பார்ப்பதற்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கப் போகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு ஆட்டத்தை பற்றி, குறிப்பாக இசான் கிசானின் இந்த ஒரு சரித்திர உலக சாதனை ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.